ஒரு நாள் நிலம் முழுவதும் வெட்டுக்கிளி படையெடுத்து எல்லாவற்றையும் சாப்பிட்டால் என்ன ஆகும்? யோவேல் என்னும் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளின் எச்சரிக்கையை அறிவிக்கிறார். ஒரு நாள் நாட்டில் ஒரு பெரிய பேரழிவு நடந்தது. வெட்டுக்கிளி படையெடுத்தது. வயல்களை முழுவதும் சாப்பிட்டு விட்டது. அரிசி இல்லை, திராட்சை இல்லை, மக்களுக்கு உணவு இல்லை. மக்கள் பயந்து அழுதார்கள். இது ஏன் நடந்தது என்று கேள்வி கேட்டார்கள். அப்போது தீர்க்கதரிசி யோவேல் எழுந்து கூறினார், இது சாதாரண விஷயம் இல்லை, இது தேவனின் எச்சரிக்கை. நீங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து திரும்புங்கள். அவர் மக்களை நோக்கி சொன்னார், உங்கள் இதயத்தை கிழியுங்கள், ஆடைகளை அல்ல. அதாவது உண்மையான மனந்திரும்புதல் வேண்டும். மக்கள் உண்மையிலேயே மனந்திரும்பினர். அவர்கள் நோன்பு நோற்றி தேவனை நாடினார்கள். அப்போது தேவன் கருணையுடன் பேசினார், நான் உங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பேன். வண்டுகள் சாப்பிட்ட ஆண்டுகளை நான் மீட்டுத் தருவேன். நான் என் ஆவியை எல்லார் மேலும் ஊற்றுவேன். தவறு செய்தாலும் மனந்திரும்பினால் கடவுள் மன்னிப்பார். கடவுள் எச்சரிக்கைகளை நாம் கவனிக்க வேண்டும். நாம் இழந்ததை கூட கடவுளால் மீட்டுத் தர முடியும்.